கண்ணியத்திற்கும் இருந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, ஒவ்வொரு முழுமையான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களும் தங்களுடைய வாழ்நாட்களில் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது நியாயமானது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தான் மட்டும் நேர்மையாக வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கையா என்று நாம் பார்த்தால், தான் மட்டும் நேர்மையாக வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கை அல்ல. தானும் நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையானவர்களை வாழ்நாள் முழுக்க நாம் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு வாழ்வதற்கு பெயர்தான் ஆக சிறந்த அதிர் நீதம் நேர்மை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். காலம் காலமாக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் மட்டுமல்ல, இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து முஸ்லிம்கள் என்றாலே வஞ்சிக்கப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள், அநிதத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள், அக்கிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற செய்தி எல்லாம் நாம் கேட்டு கேட்டு நமக்கெல்லாம் ஒரு விதமான கசப்பு தம்பி வந்து விட்டது. முஸ்லிம்கள் என்றால் ஏன் எவ்வளவு விரோதம் காட்டுகிறார்கள் என்ற ஒரு தவறான எண்ணம் உள்ளத்திலே முஸ்லிம்களுக்கு வந்துவிட்டது. இந்த நிலைக்கு யார் காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தால், காலம் காலமாக முஸ்லிம்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சதி கும்பல், ஒரு தீய விஷம கும்பல் இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மண்ணிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நேற்றைக்கு இன்றைக்கு உருவானவர்கள் இஸ்லாமுடைய எதிரிகள். இஸ்லாம் என்றைக்கு அல்ல அறிமுகப்படுத்தினானோ அன்றையிலிருந்து முஸ்லிம்களுக்கு துஷ்மன் விரோதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி அந்த விரோதிகளால் காலம் காலமாக முஸ்லிம்களுக்கு எல்லா விதமான அநியாயங்கள் செய்யப்படுகின்றன. அப்படி அந்த முஸ்லிம்களை அநியாயம் செய்யப்படுகிற பொழுது அந்த முஸ்லிம் கூட்டத்திற்கு, அந்த முஸ்லிம் ஜமாத்திற்கு யார் நல்லவர்களாக இருந்து நேர்மையானவர்களாக இருந்து அந்த முஸ்லிம் உம்மத்தை நேர்வழிப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை தான் இஸ்லாம் நேர்மையானவர்கள் என்று போற்றி பேசுகிறது. வழி தவறியவர்களை, வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர்களை யார் கைகொடுத்து காப்பாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் இஸ்லாம் நேர்மையானவர்கள் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட நேர்மையாளர்களை தான் முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உத்வேகமாக என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நேர்மையாளர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய அபராதியை நாம் எப்படி வச்சிருக்கிறோம்னா, வணிகத்துல நேர்மையா இருக்கணும், வியாபாரத்துல நேர்மையா இருக்கணும், குடும்பத்துல நேர்மையா இருக்கணும், மனைவி மக்கள்கிட்ட நேர்மையா இருக்கணும், உறவு முறைகிட்ட நேர்மையா இருக்கணும், நட்பு வட்டாரத்துல நேர்மையா இருக்கணும். ஒரு வருடத்திற்குள்ளே நாம் நேர்மையை அடக்கி கொண்டோம், சுருக்கி கொண்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நேர்மையாக இருந்தால், மறுபக்கம் ஒடுக்கப்படுகிற சமுதாயத்திற்கு யார் கை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் நேர்மையானவர்கள். பாதிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு யார் கரம் கொடுக்கிறார்களோ, குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையானவர்கள். அந்த நேர்மையானவர்களையும் உண்மையானவர்களையும் கௌரவிப்பது, அவர்களை ஊக்குவிப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமை என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் தஆலா நீதத்தை, நேர்மையை விரும்புகிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நேர்மையாளர்களை அல்லாஹ் என்றைக்கும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் தாமும் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாளர்களை எல்லா காலமும் உறுதியாக அவர்களுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பது அந்த மக்களின் மீது கடமை என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்சிலும் நாங்கள் மனாசிலும், மனிதனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப நீங்கள் கண்ணியம் தாருங்கள். சமூகத்துல யாருக்கு என்ன கண்ணியம் என்பதை முதலில் விளக்க கற்றுக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. அஜித் என்றால் அஜித்துக்கான மரியாதை, முஅத்தில் என்றால் முஅத்திலுக்கான மரியாதை, பள்ளிவாசல் பொறுப்புதாரி என்றால் பொறுப்புதாரிக்கான மரியாதை, தொழில் போடக்கூடிய மாமூக்கள் என்றால் மாமூக்களுக்கான மரியாதை, நமக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களா ஆட்சியாளர்களுக்கான மரியாதை, நமக்கு தலைவர்களாக இருக்கிறார்களா தலைவர்களுக்கான மரியாதை. இப்படி மனித சமூகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை